சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். பெஞ்சல் புயல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். மாவட்ட ஆட்சியர்களோடும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். புயலால் பாதிக்கப்பட்ட கனமழையால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் உள்ள கட்டுப்பாட்டு அறைகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது குறித்தும் முதலமைச்சர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சி மூலமாக ஆய்வு செய்து வருகிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் இந்த ஆய்வை செய்து வருகிறார். பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட ஆட்சியர்களோடு அவர் ஆலோசித்து வருகிறார். மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பெஞ்சல் புயல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் பொழுது கனமழை பெய்யக்கூடும். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டு அறையில் ஆலோசித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். பெஞ்ச் புயல் இன்று மாலை தமிழகத்தில் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர்கள் நேரு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தன், அதே போன்று வருவாய்த்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்ட மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபன், அதே போன்று காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், காஞ்சிபுரம், அதே போன்று விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஒட்டி மாவட்ட வாரியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டு வருகிறது. நேற்றிலிருந்தே தொடர் கனமழை இருக்கக்கூடிய நிலையில் மாவட்டங்களில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முகாம்கள், குறிப்பாக கடற்கரையோரம் அதே போன்று தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பாக பொதுமக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே எவ்வளவு பேர் பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களிடம் நேரடியாகவே கேட்டு வருகிறார் காணொலி காட்சி வாயிலாக. தொடர்ந்து புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதே போன்று புயல் கரையை கடந்ததற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டங்களில் செய்ய வேண்டிய களப்பணி குறித்தும் இதில் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களிடம் நேரடியாக கேட்டு வருகிறார். ஏற்கனவே தமிழக அரசு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. அதாவது ECR வழியாக பொதுமக்களும் குறிப்பாக அத்தியாவசிய வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்கள் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை, கடற்கரையோரம் பொதுமக்கள் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை போன்றவையெல்லாம் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் பல இடங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர்கள் அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் புயல் கரையை கடந்ததற்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மிக தீவிரமாக தற்போது மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட கனமழையால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். பெஞ்சல் புயல் நெருங்குகின்ற சூழலில் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், புயலுக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களோடு அவர் ஆலோசித்து வருகிறார். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் அவர் பேசி வருகிறார். பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயலுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல்வேறு எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் பேசி வருகிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர் பேசி வருகிறார்.
புயலால் பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதுபோன்ற கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டு அறைகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார். பல்வேறு மாவட்ட நிர்வாகமும் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து அவசர உதவி எண்களையும் அறிவித்திருக்கின்றன. அதேபோல ஒவ்வொரு இடங்களிலும் மின்சார வாரியமும் அவர்களுக்கான அவசர உதவி எண்களையும் அறிவித்திருக்கிறார்கள். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தினால் தேவையில்லாமல் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தேவையின்றி மக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. அந்த நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனையை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் அவர்கள் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அந்தந்த மாவட்டங்களின் தற்போதைய நிலவரம், அங்கு இருக்கின்ற வானிலை நிலவரம், அங்கு இருக்கின்ற நில அமைப்பு, அங்கு இருக்கின்ற மக்களினுடைய தேவைகள், அதற்காக அவர்கள் செய்திருக்கின்ற ஏற்பாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை முதலமைச்சருக்கு விளக்கி வருகிறார்கள்.